காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு என்ன செய்கிறதுனே நம்ம தலையை பிச்சுக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக ரெசிபி வந்து செய்யணும். ஏன்னா குழந்தைங்களால நம்ம சாப்பிட்றத சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்றத நம்மளால் 3 வேளையும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பையனுக்கு கேரட், ஆப்பிள் ரெண்டையுமே வந்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதுக்கடியில் நான் வந்து தண்ணி வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த சாறு எல்லாமே இந்த இட்லி பாத்திரத்தோட தண்ணியிலே போயிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் சின்ன பாத்திரம் வச்சு அதில் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஸ்டீம் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே அந்த சின்ன பாத்திரத்திலே கலெக்ட் ஆகும். அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம மிக்சிலையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ ரைஸ், அப்புறம் வந்துட்டு கேரட், ஆப்பிள் இது 3யுமே வந்துட்டு நல்லா சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். என்னோடய பையனுக்கு இப்போ 8 months ஆகுது. ஸோ 8 months ஆகிற குழந்தைக்கு நான் வந்து இதை கொடுத்து பார்த்தேன். அவன் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிட்டான். ஸோ 8 months ஆகிற குழந்தைக்கு நம்ம என்ன ஃபுட் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.